சொத்தை கைப்பற்றிக்க இந்த சக்திவேல் குமரவேல் எந்த லெவலுக்கு வேணாலுமே போவாங்க. முத்துவேல் இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அன்புறவுகளே, பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம முத்துவேலை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக பழனியும் சக்திவேலும் கிளம்புறாங்க. அப்போது குமரவேல் அப்படியே பரிதாபமாக நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ நானும் உங்களோட வரவா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் கேட்கவுமே இங்கே பழனிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீ எல்லாம் ஒன்றும் வர வேணாம், அண்ணனுக்கு நீ பண்ணதே போதும். இங்கே பாரு, அண்ணன் வரும்போது அவர் கண்ணு முன்னாடி தயவு செஞ்சு வந்து நின்றாத, உன்னை பார்த்தாலே எனக்கு செம கோவம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து திட்டுறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு, டே பழனி, அதுதான் ஏதோ தெரியாதனமாக நடந்துருச்சு, அதையே வச்சு எதுக்காக நீ அவனை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற? அவன் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கிறான், நீ ஈஸியாக மறந்துடுவ. என்னாலலாம் அப்படியெல்லாம் மறக்க முடியாது. என் அண்ணன் எனக்கு உயிர். இவன் பண்ணதை நான் எப்போதுமே மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வேகமாக கிளம்பிடுறாங்க. இங்கே சக்திவேலுமே குமரவேலை அப்படியே ஒரு முறைச்சிட்டு கிளம்புறாரு. இங்கே அப்பத்தா கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி குமரவேல் வந்து பேசுகிறாரு. ஆனால் அப்பத்தா குமரவேலை ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அப்பத்தா கையை பிடிச்சிக்கிட்டு குமரவேல் வந்து அழுகுறாங்க. நீயுமா அப்பத்தா, ஏன் அப்பத்தா என்கிட்ட நீ பேச மாட்ற? நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கோ அப்பத்தா, ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்பத்தாவுக்கு கோவம் வந்து குமரவேல் கன்னத்திலே பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. அடைச்சி வாய மூடு, இனியும் உன் நடிப்பை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை. உனக்காக சப்போர்ட் பண்ணி நான் அரசிக்கிட்டலாம் போயிட்டு பேசினேன் பார்த்தியாடா, என்ன தான் செருப்பால் அடிச்சுக்கணும். நீ திருந்திட்ட அப்படின்னு நான் நினச்சிட்டேனடா, கடைசி முடிய நீ திருந்தவே மாட்டேன். அரசி வாழ்க்கையாச்சும் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து பேசிட்டு போகிறாங்க. இங்கே குமரவேல் அப்படியே கதறி அழுகிறாங்க பண்ண தப்ப நினச்சி. இங்கே நம்ம முத்துவேலை பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. வந்ததுமே சக்திவேல் பார்த்திங்கன்னா நம்ம முத்துவேல் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அண்ணே, என் பையன் தெரியாதனமாக பண்ணிட்டான், அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, டே சக்தி, எனக்குமே தெரியும்டா அவன் எதுவுமே வேணும்னு பண்ணலை அப்படின்ட்டு. இருந்தாலுமே இந்த விஷயத்தில் அவன் மேலே எனக்கு கோபம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பழியை சம்மந்தமே இல்லாமல் கதிர் மேலே தூக்கி போட்டிருக்கிறான். அவன் அப்படி என்னடா தப்பு பண்ணா, எதுக்குடா உங்களுக்கு அவன் மேலே அந்தளவுக்கு கோவம்? கதிர் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே சக்திவேலுக்கு செம கோவம் வந்து முத்துவேல்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. நீ எதுக்காக இப்போ கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறனே, நீ வர வர பண்ணுறது எதுவுமே சரி. நீ அவனை சந்தித்து தனியாக பேசினனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்பவே கோவமாக பேசிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே முத்துவேல் ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. அப்போது பழனி இருந்துக்கிட்டு, இங்கே பாருனே, சின்ன அண்ணன் தான் ஏதோ அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்குது. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுனா, சீக்கிரமே இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆத்தா கூட விரும்புது. அது சீக்கிரமே நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மயில் தனியாக தான் வந்து போயிருக்கிறாங்க. செக்கப்லாம் முடிச்சுட்டு மயிலுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா, உங்கள் கூட வேறு யார் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மயில் அப்படியே கண் கலங்கி போயிருக்கிறாங்க. அந்த டைமில் கோமதி வராங்க. நான் வந்திருக்கிறேன், மயிலோட மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, மயிலுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே கோமதி வந்தது மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கோமதி கிட்ட நம்ம மயில் இருந்துக்கிட்டு, நீங்கள் எப்போங்கத்த வந்தீங்க, எப்படி நான் செக்கப் வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தெலாம் கோமதி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு மயிலே, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். எப்படி குழந்தைய பெற்றெடுக்க போகிறோம், இதுக்கப்புறம் எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்லாம் நீ நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது. என்னன்னாலும் அத்தைக்கிட்ட நீ சொல்லு, சரியா? அத்தை உனக்கு எப்போதுமே பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு மயில் ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாகவே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கும்போது, என்னன்னே தெரியலங்கத்த, ஒரு மாதிரி தலை சுத்தல் மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன் ராஜி, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேகமாக ஓடி போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம கதிருமே வராங்க. ராஜி, என்ன ராஜி ஆச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இல்லை நல்லா தான் இருக்கிறேன் கதிர், ஏதோ சாப்பிட்டது சேரலை போல், அதான் வாமிட்டாக வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து நம்ம ராஜி ரொம்பவே கேர் பண்ணி பார்க்குறாரு. இங்கே நம்ம கோமதி எல்லாத்தையுமே ஓரமாக நின்று பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. டே கதிர், அம்மாவுக்கு இப்படிலாம் உடம்பு சரியில்லாதப்போ கூட நீ இந்தளவுக்கு துடிக்கலை, பொண்டாட்டி மேலே உனக்கு அம்புட்டு பாசம், சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இங்கே நம்ம ராஜி கதிர் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து அப்படியே வெக்கப்பட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மீனா தான் வந்து கோமதிக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னத்தை, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன மீனா, எதை பற்றி கேட்குற, எல்லாம்
மயிலக்காவை பற்றி தான். ஓ அதை பற்றியா? நீ மயில் தனியாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எனக்கு மனசு கேட்கல, அதான் நான் போனேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்தது மயிலக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதை விட எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மயிலக்காவுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி டைமில் அவள் எக்கேடு கெட்டு போனாலும் போகட்டும்னு சொல்லிட்டு எப்படிடி விட முடியும்? நம்மளுக்கும் மனச்சாட்சி இருக்குதுல்ல. அவளை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலுமே அவள் வாழ்க்கையை சரி பண்ணுறது நம்மளால் முடியாது. சரவணன் கிட்ட இதை பற்றி பேசவும் நம்மளால் முடியாது. இந்த மாதிரி சில விஷயத்தில் அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துக்கிட்டு சுகன்யா குமரவேல் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏய் குமரவேல், உண்மையை சொல்லு, நீ வேணும்னு தானே மாமாவை தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குமரவேல் வந்து அப்படியே பதறாங்க. டே பயப்படாத, நான் சும்மா தான் கேட்டேன். ஆனாலும் நீ அப்படி பண்ணியிருந்தா கூட தப்பு இல்லை. ஏன்னா உங்கள் பெரியப்பா இப்போல்லாம் ரொம்பவே மாறிட்டாரு. நம்மளை விட அந்த கதிர், ராஜி அப்புறம் அந்த குடும்பம் தான் உங்கள் பெரியப்பாவுக்கு ரொம்பவே முக்கியமாக போயிடுச்சு. போகிற போக்க பார்த்தா உங்கள் பெரியப்பா இன்னுமே நிறையா விஷயங்கள் பண்ணுவார் அவங்களுக்காக. இந்த சொத்தையுமே தூக்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இங்கே நம்ம பழனி பார்த்தீங்கன்னா சுகன்யா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர கோவத்தோட வந்து சுகன்யா கன்னத்திலே பலார்னு ஒரு அறைய வச்சாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் பண்ணது சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பேன். இது மட்டும் பெரிய அண்ணன் காதில் விழுந்துச்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுவார். நீ எல்லாம் என்ன பொண்ணு, உன் புத்தி ஏன் இவ்வளோ மட்டமாக இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே கோவத்தோட சுகன்யாவை வெளுத்து வாங்கிட்டு போகிறாரு. சுகன்யா அடுத்து என்ன பேசுகிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க. அப்போதான் வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சுகன்யாவை இன்னுமே வந்து திட்டுறாங்க. கொஞ்சமாச்சும் உன் புத்தியை மாற்றிக்கோ, இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தில் நீ வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே வந்து பேசுகிறாங்க. சுகன்யா அப்படியே கோச்சிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் ராஜியும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா அப்படியே சடனாக கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம கதிர் இருந்துக்கிட்டு, ராஜி என்ன ராஜி ஆச்சு உனக்கு? அப்போது வாமிட் எடுத்து இப்போ மயங்கி விழுந்துட்ட, எழுந்துரு ராஜி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ராஜி முகத்தில் தெளிக்கிறாங்க. ஆனால் நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கவே மாட்றாங்க. எங்கள் கதிர் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துக்கிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே நம்ம கோமதி அப்போது கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேலையை அப்படியே போட்டுட்டு, ஏ கதிர் என்னடா ஆச்சு, எதுக்காக இப்போ கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ராஜி சடனாக மயங்கி விழுந்துட்டாமல் எழுந்திருக்கவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், இங்கே நம்ம கோமதியும் ரொம்பவே துடிச்சு போயிடறாங்க. என்னன்னே ஆச்சுன்னு தெரியல, இந்த பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லிட்டா, நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அப்போது அப்பத்தா வந்து நடுவால் வராங்க. என்னாச்சுடா ராஜிக்கு, என்னாச்சு, எங்கே தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னன்னு தெரியல, காலையில் வாந்தி எடுத்தா, தலை சுத்தல் மயக்கமாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போது மயக்கம் போட்டே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், எங்கள் அப்பத்தா இருந்து ஒரு நிமிஷம் இருங்க, பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி கையை பிடிச்சி நாடி துடிப்பு செக் பண்ணுறாங்க. பார்த்துட்டு நம்ம அப்பத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. ஏ கதிரை அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு, பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா? நாங்களே ராஜிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டுருக்குறோம். நீ என்ன இப்படி சந்தோஷத்தில் தலகால் புரியாமல் குதிச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏ கோமதி எல்லாம் நல்ல விஷயம் தாண்டி, உன் வீட்டுக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோமதியுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவ கண் முழிக்கிறதுக்கு ஒரு கை வைத்தியம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கஷாயம் வச்சு நம்ம ராஜிக்கு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்சதுமே ராஜியை சந்தோஷத்தில் நம்ம கத்திர் கட்டி பிடிச்சிடுறாரு. இங்கே நம்ம கோமதி பாட்டிக்கெல்லாம் ஒரே வெக்கமாக போயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கையோட நம்ம ராஜியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல்லையுமே ராஜிக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஹாஸ்பிட்டல்லையே நம்ம ராஜி அப்படியே தூக்கி சுற்றுறாங்க. கதிர் இறக்கி விடு கதிர், எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி சொல்கிறாங்க. யார் பார்த்தா என்ன ராஜி, நம்ம புருஷன் முன்னாடி அதை நினச்சிக்கோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி சரி போதுண்டா கதிர், இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பார்த்திங்கன்னா பாண்டியனுக்குமே கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே அப்பத்தாவுமே பார்த்திங்கன்னா எங்கே போனவங்களை இன்னுமே ஆளை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராஜி கதிர் பார்த்திங்கன்னா வீட்டுக்குமே வராங்க. வரும்போதே ஸ்வீட் பாக்ஸோடு வராங்க. இங்கே நம்ம அப்பத்தா போயிட்டு வேகமாக முத்துவேல் கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. முத்துவேல் கிட்டையும் நம்ம வடிவுக்கிட்டையும் அவங்களுமே சந்தோஷமாக வெளியே வராங்க. ராஜி தான் அப்பா அம்மா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமாக வேகமாக ஓடுறாங்க. அப்போது நம்ம கதிர் இருந்துக்கிட்டு தடுக்கிறாங்க. ராஜி
"என்ன ராஜி பண்ற? இப்படியெல்லாம் நீ ஓடக்கூடாது. மெதுவா தான் நடந்து போகணும். நீ நடக்கலாம் வேணாம். நானே தூக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு விடுறாங்க. இங்க அத பார்த்துட்டு நம்ம வடிவும், முத்துவேலும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "அப்பா நீங்க தாத்தாவாயிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்றாங்க. "ஆ அப்பத்தான் எல்லாத்தையுமே சொன்னாங்க ராஜி. ரொம்பவே சந்தோஷமா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இங்க நம்ம ராஜி, கதிர் பார்த்தீங்கன்னா, வடிவு முத்துவேல் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா நம்ம முத்துவேல் பார்த்தீங்கன்னா, கதிர், ராஜி அப்படியே வந்து அப்படியே அணைச்சுக்கிறாரு. அந்த டைம்ல நம்ம சக்திவேல் வராரு. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு செம கோவம் வருது. அவ்வளோ தூரம் நம்ம சொல்றோம். அண்ணன் கொஞ்சமாச்சும் கேட்குறாரா? இன்னுமே அந்த குடும்பத்தோட உறவாடிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம அவருக்கு முக்கியமா இல்லாம போயிட்டோமா? இப்போவே போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே கோவத்தோட கிளம்புறாரு. அந்த டைம்ல மாறி இருந்துக்கிட்டு, "ஏங்க எங்கங்க போறீங்க? தேவையில்லாம இப்போ எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுக்குறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவேல் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம ராஜிக்கு ஒரு கிஃப்ட்டுமே வந்து குடுக்குறாங்க. இங்க ராஜி, கதிருக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. "என்ன கிஃப்ட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதில பார்த்தீங்கன்னா, சொத்து பத்திரம் தான் இருக்குது. "இது எதுக்கு? இத எதுக்காக என்கிட்ட குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்ப கதிருமே வந்து ரொம்பவே கஷ்டம் தான் படுறான். உனக்கு நாங்க எதுவுமே செய்யலைல. இத வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, நம்ம கதிர் இருந்துக்கிட்டு, "மாமா இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. இத நீங்களே வச்சுக்கோங்க. நான் ராஜிய ரொம்பவே சந்தோஷமா பார்த்துக்குவேன். அது மட்டும் இல்லாம நான் வேல பார்க்குறேன். கண்டிப்பா நான் நல்லபடியா முன்னேறிருவேன். இதெல்லாம் எனக்கு வேணாமே வேணாம் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா கதிர் வந்து அந்த கிஃப்ட்ட வந்து முத்துவேல்கிட்டயே வந்து குடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் சக்திவேல் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு செம காண்டாகுறாரு. இங்க அப்பத்தா பயங்கர சந்தோஷத்துல தான் இருக்கிறாங்க பூரிச்சு போயி. அடுத்தடுத்து ரொம்பவே சுவாரஸ்யமான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.